காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் கொடிமுடியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அது குறித்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சதாசிவம். வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய வீடுகளில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுவிட்டனர், அது குறித்த விவரம். நிச்சயமாக வணக்கம். காவிரி ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டியதை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக கடந்த காலை நிலவரப்படி 1,70,75,000 கனஅடி வரை தண்ணீர் சேர்க்கப்படுவதால் காவிரி ஆற்றில் கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பாதிக்கக்கூடிய இடங்களாக ஈரோடு மாவட்டத்தில் நெருஞ்சிப்பேட்டை முதல் தொடங்கி கொடுமுடி வரை உள்ள காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் என 41 இடங்கள் கண்டறியப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னெச்சரிக்கையாக முகாம்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து வருகின்றன. குறிப்பாக காவிரி ஆற்றின் கரையோரமாக வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் என 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியாக உள்ள இழுப்புத்தோப்பு, வடக்கு தெரு ஆகிய பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீரானது புகுந்துள்ளது. இந்த வெள்ள நீரை அடுத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை வருவாய்த்துறையினர் அப்புறப்படுத்தி முகாமில் தங்க வைத்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து வருகின்றனர். தொடர்ந்து நீர்வரத்து காவிரி ஆற்றில் அதிகரித்து வரக்கூடும் என்பதால் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள முக்கியமாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.